சஞ்சுவா ரொம்ப டயர்டாக இருக்குது, டைம் வேறு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே யார் வரப்போகிறாங்க? நீ பார்த்துக்க, நான் போய் தூங்கிக்கிறேன். அண்ணா என்னாலே முடியலண்ணே, டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோ. சஞ்சுவா என்னால் சத்தியமாக முடியல, கண்ணு ரெட்டும் பாரு, ரெட் ஆகி போச்சு. நான் போய் தூங்க போகிறேன். தயவு செஞ்சு கண்டிப்பாக மாற்றி விட வருவேன், ஓகேவா? நீ பார்த்துக்கோ. அண்ணா ஏன் அவனை விட்டு போகிறேன்னு தெரியுமா? நீ தான் பங்குக்கு புதுசாக வந்துங்கிற, வேலையை கற்றுக்கோண்ணே, அதனால தான் அவனை விட்டு போகிறேன். ஏய் சஞ்சுவா தயவு செஞ்சு போ, வெளியே கம்பு சுற்றுற வேலை. புது பையனாக இருந்தாலும் வேலை நல்லா வாங்குங்க. என்னன்னா வருவீங்களா என்னை மாற்றி விடுன்ட்டு, அன்னைக்கு இருக்கு போங்க. சரிண்ணா நான் தூங்க போகிறேன். நைட் டைமு பத்திரமா பார்த்துக்கோ, பெட்ரோல் போட்டு காசு கொடுக்காமல் போயிடுவாங்க, பத்திரமா வாங்கிக்கோ, பத்திரமா இருந்துக்கோ. ஏய் ஓடா, நான் பார்த்துக்கிறேன், நல்லா எனக்கு தெரியும். நான் அசால்ட்டாக பதில் சொல்லாத, காசு மிஸ் ஆச்சுன்னா காலையில் ஓனருக்கு நீ தான் பதில் சொல்லணும். சரி நம்ம தூங்குவோம், இதுக்கு மேலே யார் வர போகிறாங்க? ஒழுங்காக படிச்சிருந்தா எல்லாம் தேவையா? 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனதுக்கு நைட்டையும் பகலும் போட்டு சேவை அடிக்கிறாங்க. அவங்களும் சொல்லி கொத்தான் இல்லை, எல்லா தப்பையும் எம்எல் தான். யாராம் லைட்டு மூஞ்சி அடிச்சு நடக்கிறது? பெட்ரோல் பண்ணுவானே. யோ லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓ இவ்வளோ நேரத்துக்கு எங்கேயா போவீங்க? சை, நைட்டில் தான் வந்து பெட்ரோல் போடணுமா? யோ இது என்னையா வண்டி? பார்த்தா தெரியலண்ணே, எலக்ட்ரிக் பைக்ண்ணே. ஸோ ஏன்னா தூக்கத்தை வந்து கெடுத்துக்கிறீங்க? என்ன பைத்தியக்காரனாவது எலக்ட்ரிக் பைக் பெட்ரோல் போடுவானா? அண்ணே சும்மா பாருங்கள், பைத்தியமெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் வேலை என்ன பெட்ரோல் போகிற வேலை, 100 பெட்ரோல் போடுங்க. இன்னும் யாரும் மூஞ்சில் முழிச்சுன்னு தெரியலையே. இதுக்கு தான் இருந்தாலும் நைட்டில் நம்மளே கோத்துட்டு போயிடுறாங்களா? அண்ணே நான் கை எடுத்து கும்பிட்றேண்ணே, இந்த வண்டிக்கெலாம் பெட்ரோல் போட முடியாதுண்ணே, கரண்ட் வண்டிண்ணே, சார்ஜு போனேண்ணே. போனேன் தம்பி, நீ என்ன வேலைக்கு புதுசாப்பா? ஆமாண்ணே, நான் இப்போ தானே வேலைக்கு புதுசாக சேர்ந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நைட் டியூட்டி பார்த்தாரு, அவர் எங்கே? அண்ணே அவர் தூங்க போயிட்டாருண்ணே, என்னை டியூட்டி மாற்றி விட்டு போயிட்டாரு. தம்பி அவர் தான்ப்பா கரெக்டாக இருப்பார். நான் வந்து நின்று உடனே பெட்ரோல் போட்டுருவேன். ஏதோ இந்த வண்டி பெட்ரோல் போடாரா? என்னடா இது, எலக்ட்ரிக் வண்டி எப்படா பெட்ரோல் போக முடியும்? ஒரு வேளை இருந்தாலும் பைத்தியமாக இருப்போம். ஆள் பக்கம் நல்லா தான் இருக்கார். ஒரு வேளை நம்ம ஆள் பைத்தியமாக இருப்போம். அந்த ஆளும் நல்லா தான் இருக்கார். எப்படா சமாளிக்கிறது? அண்ணே இப்போ கன்று ஒர்க் ஆகலை, நீங்கள் போயிட்டு காலைல வந்தீங்கன்னா அவர் வந்துடுவார், பெட்ரோல் போட்டு போயிடலாம். எனக்கு காலையில் போட்டுமா? எனக்கு காலையில் வேலை இருக்குது, பெட்ரோல் இப்போ போட்டே ஆகணும். போடுறீங்களா இல்லை காலையில் வாங்கிட்டு சொல்லட்டுமா? ஓ யோ நானும் கோவப்படக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன், சொன்னால் புரிஞ்சிக்கோ. நான் டென்ஷன் நான் வேணா அவ்வளோதான், சும்மா நசம் இருக்காது. தயவுசெஞ்சு கிளம்புறியா? என்ன இங்கே சவுண்ட் ஆகுது? இப்போ தானே அவனை விட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே 7:30 கூப்பிட்டானா? யோ நீ எனக்கு பெட்ரோலே போட தேவையில்ல, அங்கே பாரு எங்கால் வந்துட்டாரு. செஞ்சா கேள்றேன் நான். அண்ணா நீயாண்ணே? வணக்கண்ணே. வணக்கம்பா. சொல்லுப்பா, நம்மளை பற்றி சும்மா நசன்னு தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காரு. புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காரு, இவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்து பெட்ரோல் போட்டு வரேன். டேய் அவர் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா? என்ன? எலக்ட்ரிக் வண்டிடா, அதுக்கு பெட்ரோல் கேட்டுட்டு இருக்காரா? அதெல்லாம் உனக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா நீ வண்டி முன்னால் எடுத்துகிட்டு வாண்ணே. அண்ணா அவர் கடைக்கார, நீ ஓப்பன் பண்ணுண்ணே. என்னடா இது, ரெண்டுங்களும் பைத்தியங்களா இருக்குமா? எலக்ட்ரிக் வண்டி எப்படா பெட்ரோல் போடுவாங்க? அண்ணா அவர் எதுவும் தப்பாக பேசியிருந்தா எதுவும் பெட்ரோல் எடுத்துக்காதீங்கண்ணா, விடுங்கண்ணே. எப்படா வண்டி பெட்ரோல் போட்டா? அண்ணா உனக்கு என்னண்ணா பிரச்சனை? இப்போ பெட்ரோல் எப்படி போட்டோம்னு தான் தெரியுண்ணா, வாண்ணா காட்டுறேன். நான் அதை கொஞ்சம் டிக்கி தேறேண்ணே. அண்ணே நீயா சொல்லக்கூடாதானே கேனில் தான் பெட்ரோல் போடணுன்ட்டு? ஏனாடி பண்ணுற? ஏய் சாரிண்ணே, நீங்கள் பைத்தியம் நினச்சிட்டு இருந்தேண்ணே, நான் தானே பைத்தியமாக இருக்கேன்.